ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்ல பிள்ளைகளே, உங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறப் போகிறது. என் செல்லமே, ஆடி கார்த்திகையில் நிச்சயமாக நடந்துவிடும். இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேள், ஆனந்த கண்ணீர் விடுவாய். நீ வருத்தப்பட்டு பேசியதை இந்த முருகப்பெருமான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். அதனால்தான் உன்னிடம் நான் வந்தேன். இப்போது இந்த முருகப்பெருமான் சொல்வதை இறுதி வரை கேளு. நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டும்? சொல். நீ இப்பொழுது போராடிக்கொண்டும் வருத்தப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் வேதனைப்படுகிற விஷயத்தை நான் உனக்காக இதோ முடித்து கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன். அதற்கான நல்ல நேரம் வந்ததனால்தான் என்னுடைய சங்கமமான இந்த முகத்தை உன்னால் பார்க்க முடிந்தது. இதை பார்த்த இந்த நொடி முதல் உன் மனதை நீ தெளிவாக வைத்துக்கொள். ஏன் என்ன நடந்தாலும் சரி, இனி நடக்கப் போகிற எல்லாமே உன் நல்லதுக்காகத்தான் நான் செய்யப்போகும் மாய வேலைகள்தான். அவையெல்லாம் பார்ப்பதற்கு உனக்கு நல்லது போல தெரியவில்லை என்றாலும் அதன் முடிவானது எல்லாமே உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும். நடக்கும் எல்லாவற்றையும் நானே நடத்தி காட்டுவேன். இது நல்லபடியாக நடந்து உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வர வேண்டும் என்று நான் உறுதியாகத்தான் சொல்கிறேன். ஆம் செல்லமே, நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் எதிர்பார்த்த சில விஷயங்கள் கிடைக்கும், பல விஷயங்கள் கிடைக்காமலும் போகும். வேண்டும் போது கிடைக்காததும் எதிர்பாராத போதும் நடக்கிறதும் எல்லாமே இந்த மனித வாழ்க்கையில் கலந்த ஒன்றுதானே. வேண்டியது கிடைக்கும் போது சந்தோஷம் அடைகிறாய், வேண்டியது கிடைக்காத போதும் இழப்புகளை சந்திக்கும் போதும் பல பாடங்களையும் அனுபவங்களையும் நீ பெறுகிறாய். நான் சொல்வது சரிதானே என் செல்லமே? இது எல்லாமே உன் வாழ்க்கையை உனக்கு உணர வைப்பதற்கும் உனக்கான வாழ்க்கை முன்னேற்றத்தை தருவதற்கான சோதனைகளை தருவதற்காக மட்டும்தான் இந்த பயிற்சி. இழக்கக்கூடாததை நீ இழந்து விட்டதாக எண்ணி வருத்தப்படும் வேளையிலும் நீ பொறுமையோடு பயபக்தியோடு இருந்தீ என்றால் எல்லாமே கூடிய விரைவில் திடீர் திருப்பமாக வந்து சேரும். இதோ அதற்கான திருப்பம் வந்துவிட்டது. நீயே ஆச்சரியப்படுவாய். நீ எதிர்பார்த்தது காத்துக்கிட்டு கிடக்கிறது எல்லாமே உன் கையில் கிடைக்கப் போகிறது. ஆம் செல்லமே, வாழ்க்கையின் அர்த்தமும் அது தருகிற வழிகளும் தாங்கும் பக்குவம் பெற்ற நீ இப்போது உனக்கானதை பெற்றுக்கொள்ள தகுதியாகிவிட்டாய். உனக்கு சந்தோஷம்தானே என் செல்லமே? இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையின் போது நேர்மை தவறாமல் உண்மைக்கு மாறாமல் நடக்குகின்றாயா என்பதைத்தான் உன்னிடத்தில் நான் சோதனை செய்தேன். நீ கஷ்டமான சோதனை காலத்தில் கூட சிறிதும் நம்பிக்கை குறையாமல் என்னை நாடி வருகிறாயா? அந்த நேரத்திலேயும் உனக்கு உதவி செய்ய தோணுதான் என்றுதான் உன்னை இந்த முருகப்பெருமான் சோதனை செய்தேன். நீ இதுவரை ஆசைப்பட்டது கிடைக்காமல் இருந்த காலமானது இறந்த காலமாக மாறப்போகிறது. இனி நிகழ்காலமானது திருப்புமுனை காலமாக மாறிவிட்டது. உனக்கு அந்த திருப்பம் எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கப் போகுது என்று நிச்சயமாக வரும் ஆடி கார்த்திகைக்குள் எல்லாம் நடந்துவிடும். எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கப் போகுது என்று நம்பிக்கையோடு காத்திரு. ஏனென்றால் உன்னுடைய பிரார்த்தனை வீண் போகவில்லை, உன்னுடைய உழைப்பு வீண் போகவில்லை, உன்னுடைய பொறுமை வீண் போகவில்லை, உன்னுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. அதற்குரிய பலன்தான் உனக்கு நல்லதொரு மகிழ்ச்சியும் நல்லதொரு திருப்பமும் வரும் ஆடி கார்த்திகைக்குள் எல்லாம் நிச்சயமாக நடந்துவிடும். நடத்தி காட்டுகிறேன். இந்த முருகப்பெருமான் நடத்தி காட்டுகிறேன். கவலை இல்லாமல் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள் என் செல்லமே. அதே சமயத்தில் நான் உனக்கு ஒரு நல்ல செய்தி ஒன்றை சொல்கிறேன். நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் மற்றவர்களுடைய கருத்துக்களை மதித்து கேட்டுக்கொள்.
அதில் தப்பே இல்லை. ஆனால் அவர்கள் சொல்வதில் எது உன் வாழ்க்கைக்கு பயன்படுமோ, எது உன் வாழ்க்கையை உயர்த்துமோ அதை மட்டும் நீ பிடித்து கொண்டு அதை மட்டும் செய்தாலே போதும். மற்ற எல்லா விஷயங்களையும் அப்படியே காதில் ஏற்றாமல் வெளியேற்றிவிடு. உனக்கு தேவையில்லாத வீண் சொற்களால் உனக்கு எந்த பயனும் இருக்குமா? இல்லைதானே? அதனால்தான் சொல்கிறேன், தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றவற்றை அந்த இடத்திலேயே அந்த நேரத்திலேயே விட்டு வந்துவிட வேண்டும் என்று. உன் கருத்துக்களை கீழே தள்ளி மேலே உன்னை ஏறவிடாமல் சொல்லும் அந்த வார்த்தையுமே யோசிக்கக்கூடாது. அதை மனதார கூட யோசனை செய்யாதே. எது உன் கருத்துக்களை கீழே தள்ளி மேலே உன்னை ஏறவிடாமல் சொல்லும் எந்த வார்த்தையும் அதைத்தான் சொல்கிறேன் மறுபடியும். அதை யோசிக்க கூட செய்யாதே என்று. அது உன் வளர்ச்சிக்கே தடங்களாக வந்துவிடும். புரிகிறதா என் செல்லமே? ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, வாழ்க்கையில் நினைத்ததை அடைய வேண்டுமென்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசி. சுயமாக உன்னையே மதிப்பிட்டுக்கொள். உனக்குள் எதை மாற்றிக்கொள்ள வேண்டுமோ அதை யோசித்து சரி செய். வழிகாட்டத்தானே இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேனே. உன் எண்ணம் மட்டும் நேர்மையாக வைத்துக்கொள். நான் நிச்சயமாக உனக்கு உதவி செய்வேன். வரும் ஆடி கார்த்திகைக்குள் அது இந்த நாளுக்காக காத்திரு. நீ நினைத்தது எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது என் செல்லமே. உன் பிரச்சனைக்கு எல்லாம் தீரப்போகிறது. உன் வாழ்க்கையில் என்னை மட்டுமே முழு மனதாக நம்பு. எப்போதுமே நீ நன்றாக இருப்பாய். வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஆரம்பமே ஏமாற்றம்தான். நீ அந்த ஏமாற்றத்தில் இருந்து பக்குவமாக வெளிவருகிறாயா? அதுதான் உனக்கு சரியான பாதையை காட்டப் போகிறது. நீ நிச்சயமாக வரும் ஆடி கார்த்திகைக்குள் உன் வாழ்க்கையில் ஜெயித்து விடுவாய். 100% உனக்கு நான் ஆணித்தரமாக இந்த முருகப்பெருமான் சொல்கிறேன். பிறகு உன் வாழ்வில் எல்லாமே ஏற்றம்தான். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் உனக்கு பிடித்ததை மட்டும் செய். எதை செய்ய நினைத்தாலும் முழுமையாக அதில் ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும். உன் நல்ல எண்ணத்திற்குத்தான் அது இந்த முருகப்பெருமான் தரும் பரிசானது என் செல்லமே. வரும் ஆடி மாத கார்த்திகைக்குள் உன் இல்லத்தில் நல்லது நடக்கும். மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கும். மங்களகரமான சத்தம், மங்கள ஒலிகள் கேட்கும் என் செல்லமே. அந்த தருணத்தில் என்ன சொல்றது என்று தெரியாமல் முருகா முருகா என்று ஆனந்தமாய் துள்ளி குதித்து என்னுடைய ஆலயத்திற்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய். நிச்சயமாக இது நடக்கும். உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.